ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக நிறைய பேர் ரெகுலேஷன் 2021க்கும் இந்த ஸ்பெஷல் அரியர்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப கிளியராக வந்து நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏப்ரல் மே 2025க்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த டைம் டேபிள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அரியர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக டைம் டேபிள் வரல, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 8th மேலே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதை உங்களோட ரிசல்ட் பார்க்குற பேஜில் போய் சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அரியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸில் படித்த அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எக்ஸ்கவுட்டட் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் வந்து உங்களோட பீரியட் ஃபுல்லாமே வந்து எக்ஸ்கவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நவம்பர் டிசம்பர் 2024 ஏப்ரல் மே 2025 எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நவம்பர் டிசம்பர் 2024 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏப்ரல் மே 2025 நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சிண்டிகேட் 269.30 இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாமே உங்களுக்கு போனோட்டமே தெரிஞ்சிருக்கும். இது ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் அரியர்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட காலேஜ் லைஃப் எண்ட் ஆனதுக்கப்புறமும் அவங்க வந்து அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து கிளியர் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் வந்து இந்த ஸ்பெஷல் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் தான் எக்ஸ்கவுட்டட் மேக்ஸிமம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ரெகுலேஷன் 2017 வருமானு கேட்டிங்கன்னா இதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில. மேக்ஸிமம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி தெரில. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ரெகுலேஷன் 2013 அதுக்கு முன்னாடி உள்ள ரெகுலேஷன்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சென்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சென்னை, விழுப்புரம், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5000 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்பெஷல் அரியர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கனாலே 5000. அது போக வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது முழுக்க உங்களுக்கு ஆன்லைன் மோடில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களோட நார்மலாக ரிசல்ட் செக் பண்ணுற பேஜில் அதிலே போய் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு தனியாகவே ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூவில். ஸோ ஏப்ரல் மே 2025 செஷனில் நீங்கள் எழுதிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th மேலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11 AM போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். 17 மே உங்களுக்கு 4 PM வந்து போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூவில் போனீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் இமெயிலு, மொபைல் நம்பரு, எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படிங்கிறலாம் கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் பேமெண்ட் வரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் போன டைம் பண்ணாதவங்க இந்த டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் வந்து லாஸ்ட்டாக 17 மேனா கண்டிப்பாக 17 மேக்குள்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பின்னாடி ஒரு சில எப்படி வந்து ப்ரொசீஜர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அதாவது உங்களுக்கு COE1.annauniversity.in அந்த வெப்சைட்குள்ளே ரிசல்ட் பார்க்குற பேஜ்குள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லாகினில் உங்களோட ரெஜிஸ்டர் ப்ரிவியூவில் போனீங்கனாலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை 2025 வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட ப்ரொசீஜர் எல்லாமே வந்து மே எண்டுக்குள்ளே முடிச்சுருவாங்க. ஜூன், ஜூலையில் உங்களுக்கு வரும். அப்போ டைம் டேபிள் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஹால் டிக்கெட்டு, எக்ஸாம் சென்டரு, அது போக அதர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 மேக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் டேபிள், அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 27 மேக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கும். இந்த அப்டேட்ஸில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே போய் உங்களோட ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.